கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராலே நிறைவான பலன் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவும் விரும்புவதாக யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு சீஷர்களை பார்த்து கூறுகிறார், தம்மை பின்பற்றின சீஷர்கள், இதுவரைக்கும் ஒன்றும் நீங்கள் என் நாமத்தினாலே கேட்கவில்லை, இப்பொழுது கேளுங்கள் என்பதாக சீஷர்களை பார்த்து கூறுகிறார். அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அழகாக இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். சீஷருடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இயேசு விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், நம் அன்பு தகப்பன் இயேசு எவ்வளவு நம்மேல் கருசனையுள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கலாம். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய சந்தோஷத்தை விரும்புகிறவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சந்தோஷத்திலே நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, அநேக எதிர்பார்ப்புகளின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, இன்றைக்கு என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடந்து விடாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு காணப்படுகிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆம், தேவன் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே 3 ஆணிகள் மத்தியிலே அவர் தொங்கினதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, கண்ணீரோடு ஏக்கத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்கும் சந்தோஷம் வந்துவிடாதா? சந்தோஷத்திலே நிறைவான வாழ்க்கையை நான் பெற்றுவிட மாட்டேனா என்று சொல்லி ஏக்கத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய காயங்களை நீர் ஆற்றுவீராக. சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியினாலும் பிள்ளைகளை அலங்கரியும், ஆசீர்வதியும். கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள பிள்ளைகளுக்கு பலனை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.